No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி வெற்றி நடை போடுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருந்தவர் தலைவராக மாறிட்டார். இப்ப நான் தான் தலைவர் அப்படிங்கிற தலைவராக மாறிட்டார். அன்புமணி என்ன சொல்றாரு, நான் தான் கட்சியுடைய தலைவர் அப்படின்னு அவர் தனியா செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அவரை என்ன பண்றாரு, நான் தலைவர், அடுத்த வருஷம் அக்டோபர் வரைக்கும் இதே டீம் அப்படியே ஒர்க் பண்ணும், தலைவர் செயலாளர் பொருளாளர் ஒர்க் பண்ணுவாங்கன்னு அவங்க அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. டாக்டர் ராமதாஸ் என்ன பண்ணாரு, இவர் ஒரு கூட்டத்தை போட்டு நாங்கள் கட்சியிலேருந்து அவருக்கு விளக்கம் கேட்டாங்க. 10 நாளுக்குள்ள விளக்கம் கொடுக்கல, கட்சியிலேருந்து நீக்கப்பட்டாங்க. இப்போ அஃபிஷியலாக கட்சி 2 பிளவாக நிற்குது. இப்போ பாஜக கூட்டணியில் போன கட்சிகளுடைய நிலைமை எல்லாமே இந்த மாதிரி தான் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு உதாரணம். வடபகுதிகளில் பாஜக கால் பதிப்பதற்கு பாமக ஒரு தடையா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ அதை உடைச்சு விட்டோம்னா அங்கே போய் நம்ம கால் வச்சிடலாம். ராமதாஸ் அவர்களுக்கு தெரியுது இந்த கூட்டணியோட போனால் நம்ம கரை சேர முடியாது அப்படின்னு. அப்போ அந்த கூட்டணியை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றாரு. 2 தரப்புலையும் முடியாதுங்கிறாங்க. அப்போ கட்சி 2 பிளவுபடுது. கட்சி 2 பிளவுபடுறப்ப என்ன பண்ண, இவங்க ஈஸியாக உள்ள போயிடும். அந்த கட்சியில பல வருஷமாக பயணப்பட்டவர்கள்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தில் இருக்காங்க. எந்த கட்சியுமே தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை அவங்க செய்யறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சி பலகீனப்படுங்கிறது அந்த தலைவர்களுக்கே தெரியும். தெரிஞ்சே தன் கண் முன்னாடி தான் வளர்த்த கட்சி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்க காப்பாற்ற முடியாமல் தச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ ராமதாஸ் அவர்கள் பின்னாடி வன்னியர் சங்கம் ஃபுல்லாக இருக்கு. கட்சி பூரா அன்புமணி பக்கம். ஏன்னா அன்புமணி தான் கடந்த 10 வருஷமா கட்சியை ரன் பண்ணிட்டு போறாரு. கட்சி நிர்வாகி இருப்பார் அந்த பக்கம் இருக்காங்க. இப்போ இதுக்குள்ளேயே பிளவாயிருச்சுல. அவர் என்ன பண்றாருன்னா, எந்த வாரிசு எங்க கட்சிக்கு வர மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு சொன்னாரோ அதே வாரிசுகளால் தான் இன்னைக்கு பிரச்சனையே நிற்குது பாமக. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் திரு சுபேர் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ பாமக கட்சியிலிருந்து அன்புமணியை நீக்கியிருக்காங்க. பாமக கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் உடனடியாக அன்புமணியை நீக்கி ஆகணும் அப்படின்னு எல்லா துறைகளிலிருந்தும் அன்புமணி நீக்கிட்டாங்க. என்ன காரணம் சார்? உட்கட்சி விவகாரம் ரொம்ப நாளாக போய்கிட்டே இருந்திருக்கு. இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சங்கத்திலிருந்து ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறார். அதாவது ஒரு சங்கமாக இருந்ததை கட்சியாக ஆரம்பிக்கிறார், ஒரு சமூக நீதி கட்சியாக ஆரம்பிக்கிறார். பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒன்றிணைத்து அது ஒரு இயக்கமாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். ஜான் பாண்டியன், பழனி பாபா இவங்களெல்லாம் பக்கம் வச்சுக்கிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களை எல்லாரையும் ஒன்றிணைந்த ஒரு இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்குறார். அப்போ அவர் அந்த கட்சியினுடைய நிறுவனராக இருக்கார். என்ன சொல்கிறேன், நான் ஃபவுண்டர் மட்டும்தான். நான் இந்த கட்சிக்கு தலைவர் வேறு ஒருத்தர் இருப்பார், செயலாளர் ஒருத்தர் இருப்பார், பொருளாளர் ஒருத்தர் இருப்பார். நானோ என் குடும்பமோ என் குடும்பத்தை சார்ந்த யாரோ சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ எந்த அரசு பதவிக்கு வரமாட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பைலா. ஆனால் அதை மீறி என்ன பண்ணுறாருன்னா தன் பையனை கொண்டு வர்றாரு. இப்போ அதனாலேயே குடும்பத்தை கொண்டு வந்ததுனாலேயே இன்னைக்கு கட்சி இந்த பலகீனமாகி இன்னைக்கு 2 பிளவாக பிளந்து நிற்கிது. இதுக்கு பல்வேறு காரணங்கள் உள்ள இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு பேசலாம் இதை பற்றி. இப்போ என்ன ஆகுதுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருந்தவர் தலைவராக மாறிட்டார். இப்போ நான் தான் தலைவர் அப்படிங்கிற தலைவராக மாறிட்டார். அன்புமணி என்ன சொல்றாருன்னா, நான் தான் கட்சியுடைய தலைவர் அப்படின்னு அவர் தனியாக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அவரை என்ன பண்ணுறாரு, நான் தலைவர், அடுத்த வருஷம் அக்டோபர் வரைக்கும் இதே டீம் அப்படியே ஒர்க் பண்ணும், தலைவர் செயலாளர் பொருளாளர் ஒர்க் பண்ணுவாங்கன்னு அவங்க அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. இப்போ அன்புமணி டாக்டர் ராமதாஸ் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு கூட்டத்தை போட்டு நாங்கள் கட்சியிலேருந்து அவருக்கு விளக்கம் கேட்டாங்க. 10 நாளுக்குள்ள விளக்கம் கொடுக்கல, கட்சியிலேருந்து நீக்கப்பட்டாங்க. இப்போ அன்புமணி அவர்கள் தரப்புல இருந்து அவருக்கு எந்த அதிகாரம் இல்லை, செயற்குழு பொதுக்குழு அன்புமணியை தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படின்னு இவங்க தரப்புல சொல்றாங்க. மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. இப்போ அஃபிஷியலாக கட்சி 2 பிளவாக நிற்கிது. ஒன்றும் இவர் அடுத்த நீதிமன்றத்துக்கு போகிறாங்களா, இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு போகிறாங்களா, தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகுதுங்கிறது வரக்கூடிய காலங்களில் தெரியும். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிளவாக இருக்கிறது. ஒரு வட மாவட்டங்களில் ஒரு கணிசமான வாக்கு வங்கி, கிட்டத்தட்ட 8% வரைக்கும் அந்த கட்சி போச்சு. கணிசமான வாக்கு வங்கி வச்சிருந்த ஒரு கட்சி இன்னைக்கு இந்த மாதிரியான 2 பிளவாக இருக்கு. இப்போ பாஜக கூட்டணியில் போன கட்சிகளுடைய நிலைமை எல்லாமே இந்த மாதிரி தான் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு உதாரணம். பாஜகவோட கூட்டணி வச்ச கட்சிகள் பல துண்டுகளாக சிதறி போயிருக்கு அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கட்சிகளை நம்ம பார்க்கலாம். காஷ்மீர்ல இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு வரைக்கும் அவர் பல கட்சியை சூறையாடி இருக்கிறாங்கிறது நமக்கு கண்மணி தெரியும். ஒரு சில கட்சிகள் சொன்னா மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா பால் தாக்கரே ஆரம்பித்த சிவசேனா கட்சி.
சிவசேனா கட்சி பாஜகவுடன் மிக நெருங்கிய கூட்டணியில் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவங்களுக்குள் முரண்பாடு ஏற்படுது. இன்னைக்கு சிவசேனா கட்சியை அந்த சிவசேனாங்கிற கட்சியினுடைய தலைவர் பால் தாக்கரே அப்படிங்கிறது இந்த இந்தியாவுக்கு எல்லாருக்கும் தெரியும், கட்சியை நிறுவனவர் தான். ஆனால் அந்த கட்சியை அவருடைய பையன் உத்தவ் தாக்கரே என்ன பண்ணுறாருன்னா நடத்திட்டு இருக்காரு. அந்த கட்சியில் ஒரு சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்புறம் அமைச்சராக இருந்த ஏக்நாத் சிண்டேயை வச்சு கட்சியை உடைச்சி அந்த கட்சியினுடைய சின்னத்தையும் அந்த இதை முடக்கி இந்த சின்னத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுத்தாரு. அந்த கட்சி யாரோட கட்சினா எல்லாருக்கும் தெரியும், அது பால் தாக்கரேயோட கட்சி. பால் தாக்கரே பையன் உத்தவ் தாக்கரே கட்சின்னு தெரியும். ஆனால் அந்த கட்சிக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அந்த கட்சிக்கு ஒருத்தரை வச்சு அந்த கட்சியை ரெண்டாக பிளந்து அந்த கட்சியினுடைய சின்னத்தை இவங்களுக்கு வாங்கி கொடுத்து அந்த கட்சியினுடைய ஆட்களையும் இங்கே தூக்கிட்டாங்க. இதுதான் பாஜக இதே வேலையை தான் இப்போ தமிழ்நாட்டில் அவங்க செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதியெல்லாம் எந்தெந்த கட்சிகள் வலுவாக இருக்கோ அந்த கட்சிகளையெல்லாம் வந்து சூறையாடணுங்கிறதில் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா கடந்த 11 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பாஜக கால் பதிக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை முயற்சி பண்ணுறாங்க. வேலை தூக்கி பார்க்குறாங்க, இங்கே சாதி சண்டையை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க, மத சண்டையை உண்டு பார்க்குறாங்க. எதுலேயுமே தமிழ்நாடு வந்து மசிய மாட்டேங்குது. திருப்பரங்குன்றம் பிரச்சனையை கையில் எடுத்து அங்கே ஒரு பெரிய மத ரீதியான ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு கூடிய இந்துக்களே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை முறியடிக்கிறாங்க. தமிழ்நாடு என்னென்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. இது ஒரு பக்குவப்பட்ட மாநிலமாக இருக்குது. இங்கே மதத்தை வச்சோ ஜாதியை வச்சோ பிரிவினையை வைத்தோ அரசியல் பண்ண முடியல. இங்கே இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு தீச்சட்டி எடுத்துகிட்டு போகிறவன் மசூதியில் நின்று ரோஸ் மில்க் குடிச்சிட்டு போகிறான். மதுரையிலேருந்து பாத யாத்திரை போகிறோம், பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தூங்கி எழுந்திரிச்சு போகிறான். இன்னும் இவங்களுக்கு இந்த அளவு ஒற்றுமையாக இருக்குது. இது திருப்பரங்குன்றம் மலை இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலை பிரச்சனைக்கு அங்கே இருக்க இந்துக்கள் சேர்ந்து போராடுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை கையில் எடுத்து இங்கே பண்ண முடியாது. அப்போ என்ன தான் செய்யலாம் தமிழ்நாட்டில் அப்படின்னா, எந்தெந்த கட்சிகள்லாம் அடிப்படையாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சித்தாந்தம் இல்லாத கட்சிகள், சாதியை மையப்படுத்தி மதத்தை மையப்படுத்தி மேலோட்டமாக இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் முதல்ல கபலீகரம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ அதிமுக வந்துன்னா அந்த தலைமை அதிமுகவில் அந்த அம்மா இல்லை, தலைமை வந்து அங்கே இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பலகீனமான ஒரு தலைமையோடு அங்கே ஒரு கட்சி இருக்குது. அப்போ அந்த கட்சியை வந்து அவங்க வந்து சூறையாடணும்னு இத்தனை பிளவாக அதிமுகவை பார்க்குறாங்க. இந்த பக்கம் கொங்கு வட பகுதிகளில் வந்து பாமக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. பாமக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இவங்க குறிப்பிட்ட கணிசமான சீட் கேட்பாங்க. அப்போ அந்த பகுதியில் இவங்க கால் வைப்பதற்கு பாமக ஒரு இடைஞ்சலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணும், பாமக ரெண்டாக பிளந்து விடும். இப்போ அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனைக்கு ஏன் குருமூர்த்தி போய் பஞ்சாயத்து பண்ண போகிறாரு அப்படிங்கிறப்ப இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே யார் விளையாடுறாங்க அப்படின்னு. அப்போ வட பகுதிகளில் பாஜக கால் பதிப்பதற்கு பாமக ஒரு தடையாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அதை உடச்சி விட்டோம்னா அங்கே போய் நம்ம கால் வச்சிடலாம். ஆல்ரெடி கொங்கு பகுதியில் என்ன பண்ணால் கொங்கு பகுதி ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே வந்து ஓரளவுக்கு அதிமுக ஒரு செல்வாக்குள்ள ஒரு இடம். இப்போ அந்த பகுதியில் அவங்க கால் வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அந்த பகுதியில் கால் வைக்கிறப்ப முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டணியோடு அந்த பகுதியில் கால் வைப்போம், அப்புறம் கொஞ்ச நாளில் அதை உடைப்போம் அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கொங்கு பகுதியில் நம்ம போய் கால் வைப்பதற்கு அதிமுகவை கொங்கு பகுதியிலே பலகீனப்படுத்தணும். அப்போ செங்கோட்டையனை வச்சு அதிமுகவே அங்கே கொங்கு பகுதியில் செங்கோட்டையன், எடப்பாடி, இன்னும் கொஞ்சம் அண்ணாமலையும் போர்க்கொடித்துக்கு வரன்றாங்க. அப்போ அதை வைத்து அங்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த பக்கம் போய் கால் பதிக்கிறது. அப்போ தென் மாவட்டங்களில் போய் கால் பதிக்கிறது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, அந்த சமூக வாக்குகளுக்கு பின்னாடி இருக்கு, அவர்களை வைத்து அந்த பக்கம் ஒரு பிளவை ஏற்படுத்தி அங்கே போய் கால். அப்போ தமிழ்நாட்டை 3 கூறாக அவங்க பிரிக்கிறாங்க. ஒரு பக்கம் வட பகுதிகளில் பாமக ஸ்ட்ராங்காக இருக்குது, கொங்கு பகுதியில் அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது, தென் பகுதியில் இவங்களுடைய சமுதாய வாக்குகள் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, இவர்களை பிரிச்சிட்டோம்னா உள்ளே போயிடலாம். அப்போ பாஜக உள்ளே வருவதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறாங்க. எந்த இடத்துலையும் போய் அவர்களுடைய சித்தாந்தத்தையோ கொள்கையோ அவருடைய திட்டங்களையோ சொல்லி அவங்க என்னைக்கு ஓட்டு கட்டவே மாட்டாங்க. அவங்க என்னன்னா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஒரு கட்சிகளை சூறையாடி, ஒரு கட்சியை பலகீனப்படுத்தி, ஒரு கட்சியை உடைச்சி சூறையாடி, இந்த மாதிரியாக தான் ஒரு மாநிலத்துக்குள்ளே அவங்க போவாங்க. நேரடியாக எங்களுடைய சித்தாந்தம் இதுதான், எங்களுடைய கொள்கை இதுதான், எங்களுடைய திட்டம் இதுதான், நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து ஒரே நாள் ஒரே தேர்தல் கொண்டு வருவோம், 3 மொழி கொள்கையை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னால் ஓட்டு போட மாட்டாங்க தமிழ்நாட்டில். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பலமான கட்சிகளை, பலமான இயக்கங்களை உடைக்கிறது, அதை வந்து பலகீனப்படுத்துறது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ பாமகவை எடுத்துக்கிட்டு பாமக 2 பக்கமே அன்புமணியும் பிடிக்கும், ராமதாஸையும் பிடிக்கும். அப்போ இந்த சண்டையை பார்க்கக்கூடிய டயர்டாயிருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து என்னப்பா அந்த பக்கம் போகல இந்த பக்கம் போக முடியல அப்படின்னு, சரி வேண்டாம் நம்ம பாஜகவுக்கே போயிடுவோம் அப்படின்னு ஒரு சில பேர் பாஜகவுக்கு நாங்குவாங்க. அப்போ பாஜக அங்கே உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் பாஜகவுக்கு அவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சாதி ரீதியாக இருந்த கட்சியாக மாறின கட்சி, அப்போ ஈஸியாக அவங்கள வந்து அந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது திராவிட இயக்கத்தினுடைய வரலாறுல வழியில் வந்த ஒரு கட்சியாக இருந்தாலும், எம்ஜிஆருக்கு பிறகு அந்த கட்சி, ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு ஒரு கட்சி,
அது வந்து வேற ஒரு கலரில் மாறி இந்த கட்சி போயிடுச்சு. அப்போ ஈஸியாக அவங்கள வந்து தன் பக்கம் கொண்டு வந்துடலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே கட்சி என்னப்பா நம்ம இந்த 10-20 வருஷமாக இருக்கு. நேரத்தில் ஒரு கட்சி நிர்வாகி பேசினா, நான் 27 வருஷமாக இருக்கேன் அதிமுகவில், இந்த நடக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு பேசாமல் நம்ம பாஜகவே போயிடலாம் போலங்கிறார். இதுதான் அவங்களுடைய பிளான். அப்போ டயர்ட் ஆயிடுவாங்க. இதை ஒன்றா இந்த கட்சியில் எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது, 4 குரூப்பாக இருக்குது, 3 குரூப்பாக இருக்குது, நான் எனக்கு பதவி கிடைக்குமான்னு தெரியாது, நான் பெரிய உயரத்துக்கு வருவான்னு தெரியாது, பேசாமல் நான் வந்து பாஜக நீங்கள் மத்தியில் இருக்குது அங்கே போயிடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டயர்டாக ஏற்பட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க. அந்த வேலையை செய்கிறாங்க. பலமாக இருக்கக்கூடிய கட்சிகளை பூரா பலகீனப்படுத்திட்டோம்னா ஈஸியாக நம்ம உள்ளே போயிடலாம். அதைத்தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேலையை உள்ளே புகுந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் மேலோட்டமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அன்புமணி பாஜக கூட்டணியை ஏற்றுக்கிறேன்றாரு, ராமதாஸ் வேணான்னு சொன்னாலும் கூட இதை ஏன் ஏற்றுக்கிறேன்னு ஆப்ரேட் பண்ணுறது? இப்போ தமிழ்நாட்டில் நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது. தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது பச்சை குழந்தை கூட தெரியும் தமிழ்நாட்டில். அப்போ நீங்கள் பாஜக கூட்டணி கூட நீங்கள் ஏன் போன் அடம்பிடிக்கிறீங்க? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ உங்களுக்கு அங்கே சில வழக்குகள் இருக்குது, வேறு வழியில் வர முடியாமல் சில சிக்கல் இருக்குது, உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுறாங்க. ராமதாஸ் அவர்களுக்கு தெரியுது இந்த கூட்டணியோட போனால் நம்ம கரை சேர முடியாது அப்படின்னு. அப்போ அந்த கூட்டணியை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்கிறாரு. 2 தரப்புலையும் முடியாதுங்கிறாங்க. அப்போ கட்சி 2ஆக பிளவுபடுது. கட்சி 2ஆக பிளவுபடுறப்ப என்ன பண்ணால் இவங்க ஈஸியாக உள்ளே போயிடுவாங்க. இதுதான் ஒரு ஒரு பென்சில் ஒரு கட்டாக இருக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, அந்த பென்சிலை வந்து நம்ம எடுக்க முடியாது. அதில் ஒரு பென்சிலை உருட்டோம்னா போதும், மீதி பென்சிலாம் சரசரன்னு உயிரலாம். அந்த சீட்டு கட்டு அது மாதிரி தான். அதே வேலையை தான் தமிழ்நாட்டில் இப்போ 2026 தேர்தலுக்கு கட்சிகளை வந்து பிளவுபடுத்தக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் வந்து இன்னைக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சூறையாடப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது நம்ம கண்ணாடி பார்க்குறோம். அந்த கட்சியில் பல வருஷமாக பயணப்பட்டவர்கள்லாம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தில் இருக்காங்க. எந்த கட்சியுமே தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை அவங்க செய்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சி பலகீனப்படுங்கிறது அந்த தலைவர்களுக்கே தெரியும். தெரிஞ்சே தன் கண் முன்னாடி தான் வளர்த்த கட்சி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே அவங்க காப்பாற்ற முடியாமல் தச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஓகே சார், இப்போ பாமக கட்சியிலேருந்து அன்புமணி நீக்கிறது வந்து அந்த கட்சிக்கு பின்னடைவு தானே சார்? கண்டிப்பாக பின்னடைவு. அதுவும் தேர்தல் நேரங்களில் ஒற்றுமையாக போய் இப்போ நீங்கள் பாஜக கூட்டணியே ஒற்றுமையாக இருந்தால் தானே நீங்கள் எங்களுக்கு ஒரு 20 சீட் கொடுங்க, 30 சீட் கொடுங்கன்னு அவங்க பார்க்கிங் பண்ண முடியும், போராட முடியும், பேச முடியும். இப்போ போய் கேட்குறப்ப நீங்களும் 2 குழுவாக இருக்குது, நான் கொடுக்குற சீட்டை வாங்கிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ராமதாஸ் அவர்கள் பின்னாடி வன்னியர் சங்கம் ஃபுல்லாக இருக்குது. சமயத்தில் வன்னியர் சங்க பெண்கள் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டை முன்னின்று நடந்தது அப்புறம் வன்னியர் சங்கம் தான். இப்போ வன்னியர் சங்கத்தினுடைய ஆட்கள் ஃபுல்லாக ராமதாஸ் பக்கம் இருக்கிறாங்க. கட்சி பூரா வந்து அன்புமணி பக்கம். ஏன்னா அன்புமணி தான் கடந்த 10 வருஷமாக கட்சியை ரன் பண்ணிட்டு போகிறாரு. கட்சி நிர்வாகிகள் பூரா அந்த பக்கம் இருக்கிறாங்க. இப்போ இதுக்குள்ளேயே பிளவாயாச்சுல. இதுவே வந்து அந்த கட்சி அடுத்து நம்ம வந்து சீட் கேட்கறதுக்கோ மற்ற விஷயங்கள்லாம் தேர்தல் நேரங்களுக்கு அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலகீனமாக தான் இருக்கும். ஓகே சார், இப்போ தேர்தல் வேறு வந்துட்டு இருக்கு, எந்த அளவுக்கு இதோட விளைவு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது பிளவுங்கிறது ஆட்டோமேட்டிக்கான ஒரு பெரிய பின்னடைவு தான். இப்போ அவங்க நினச்ச சீட்ஸ் எவ்வளோ கேட்க முடியாது, நீங்கள் எனக்கு இவ்வளோ கொடுங்கன்னு பார்கிங் பண்ண முடியாது. இப்போ அவங்க கொடுக்கறது தான் போகணும். அப்படிங்கும்போது கட்சி அடுத்து யார்கிட்ட இருக்குது? இப்போ ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு போகிறாங்கன்னா கட்சி முடக்கப்படுறது கூட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சிக்கல் இருக்குது. அது வரக்கூடிய காலங்களில் தான் அந்த கட்சி என்ன திசையை நோக்கி போக போகுது அப்படிங்கிறது தெரியும். ராமதாஸ் வந்து ரொம்பவும் பிடி கொடுக்காம பேசிட்டு இருக்காரு. இப்போ அன்புமணி நீக்கினதுலேருந்து கட்சிக்கு வந்து அவங்க 2 பேருக்குள்ள அதிகார போட்டி இருக்கிறது தொடர்றது தானே சொல்லுது சார். இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, என் பேரையே பயன்படுத்தக்கூடாது, அன்புமணி ராமதாஸின் போடாத, அன்புமணி வேண்டா போட்டுக்க, உன் பின்னாடி கூட என் பேரை போடக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு அவருக்கு போயிடுச்சு. என்ன சொல்கிறாங்க அந்த கட்சி நிர்வாகிகள்னா, அன்புமணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர். அவர் கட்சி ஆட்களை அவ்வளோ சீக்கிரம் அரவணைச்சு போக மாட்டார், கொஞ்சம் அனுசரித்து போக மாட்டார், சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாட்டார். அது ராமதாஸ் அவர்களுக்கும் அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. கட்சி நம்மளை முழுவதுமாக போயிருமோங்கிற ஒரு அச்சத்துக்கு வந்துட்டார் அன்புமணி ராமதாஸ் பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் அப்படி பூகமாக வெடிச்சிருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, எந்த வாரிசு எங்கள் கட்சிக்கு வர மாட்டாங்க அப்படின்னு நினச்சி சொன்னாரோ அதே வாரிசுகளால் தான் இன்றைக்கி பிரச்சனையே வந்து நிற்கிது பாமக. அவருடைய இந்த கட்சியினுடைய அடிப்படை நோக்கமே என்னென்னா, நானும் என் குடும்பத்தாரோ எந்த அரசியல் பதவிக்கு வர மாட்டோம்னாரு. இன்னைக்கு தன்னுடைய மகன் வந்துட்டாரு, தன்னுடைய பேரனை உள்ள கொண்டு வர்றாரு. இதனால தான் இன்னைக்கு கட்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு பிளவா நிற்கிதுங்கிறது. எதுக்காக, எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எந்த நோக்கத்தில் போய் முடிஞ்சு இன்னைக்கு இத்தனை பிளவுகளாக நிற்கிது. இப்போ அன்புமணி அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே சார், அது இல்லை, ஆல்ரெடி கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு கூடி இவரை தலைவராகவும் செயலாளராகவும் பொருளாளராகவும் இருக்கக்கூடியவங்களும் அப்படியே இப்போ இருக்கக்கூடிய அந்த பாடியே வந்து அடுத்த வருஷம் அக்டோபர் வரைக்கும் தொடரும் அப்படின்னு செயற்குழு பொதுக்குழு தீர்மானம் போட்டாங்க. இப்போ இந்த செயற்குழு பொதுக்குழு தீர்மானம் போட்ட பிறகு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் தான் தலைவர் செயலாளர் பொருளாளர் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படிங்கும்போது அடுத்த வருஷம் வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க தரப்பில் சொல்கிறாங்க அது செல்லாது,
நிறுவனருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த தலைவரையும் செயலாளர் பொருளாளர் நியமிக்கிற அதிகாரம் நிறுவனர் ஃபவுண்டருக்கு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்ல செயற்குழு பொதுக்குழு தான் இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. இந்த 2 பஞ்சாயத்து இருக்கு. இதை முடிவு பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையமா நீதிமன்றமா அப்படிங்கிறது முடிவு பண்ண வேண்டியது அவங்க தான். ஓகே சார், கண்டிப்பா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி வெற்றி நடை போடுகிறது.